சுயநலத்துக்காக ரசிகர்களை பயன்படுத்தாத தலைவர் தம்பி. ஆனால் இப்போ உள்ள அரசியல் அப்போவே பேசிட்டாங்க. இதுதான் எங்களுக்கு இந்த வருஷம் முதல் தீபாவளி. உயிர் வேணா மண்ணுக்கு வேணா போகலாம், உடல் வந்து ரஜினிக்கு தான். ஆண்டி அவர் கோமனை கட்டி வந்தால் கூட நாங்கள் நடந்து அதே மாதிரி கூட நாங்கள் எங்கே வேணாலும் போவோங்க. என்னன்னு கேட்டால் தலைவர் நடித்தாரு, நாங்கள் போக தான் செய்வோம். தலைவர் வழி தான் எங்கள் வழி, அதுவே எங்களுக்கு தனி வழி. எங்களை வந்து இந்த பொண்டாட்டியை கொண்டு போய் ரோட்டில் விட்டுட்டு பெத்ததாயை கொண்டு போய் ஆசிரமத்தில் சேர்த்துட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருன்னு அவர் சொல்லலைன்ட்ட. தீபாவளி அப்பையும் கூட ஒரு படத்துக்கு இவ்வளோ ஒரு கூட்டம் திரளுதுன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துக்கு மட்டும்தான் திறமே தவிர வேற எந்த நடிகனுக்கும் எந்த கொம்பனாலையும் இப்படி ஒரு கூட்டத்தை திரட்டி சூப்பர் ஸ்டார் அவரோட எங்கள் அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் 35 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நடித்த படம் மனிதன். ஏவிஎம் தயாரிப்பு, எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன். அதே பொலிவோட அதே தீபாவளிக்கு எங்களுக்கு திருப்பி அழைச்சிட்டு போயிருக்காரு. அதாவது 35 ஆண்டு காலத்தை எங்களை பின்னோக்கி கொண்டு போயிருக்காருன்னா அது ஒரே தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரால் மட்டும்தான் முடியும். வேற எந்த ஒரு திரைப்பட நடிகர் படத்தையும் இப்போ ரீரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அங்கெல்லாம் இல்லாத ஒரு ஆரவாரம், ஒரு கொண்டாட்டம், ஒரு சந்தோஷம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு படம் பார்க்க வர்றாங்க. ஏன் அந்த மனிதனை திரும்பி பார்க்கணுன்னு ஆசையோடு வர்றாங்க, ஆர்வத்தோடு வர்றாங்க, அன்போட பண்போட வராங்க. அந்த மக்களோட ஆசைகளையும் தேவைகளையும் பூர்த்தி பண்ணுற ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒருவர் மட்டும்தான் திரையுலகத்தில் இன்று வரை தொடர்ந்து இருக்கிறாரு. நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற ஜெயிலர் 2க்கு என்ன வரவேற்பு இருக்குமோ அதே வரவேற்பு தான் இன்று 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மனிதனுக்கும் அதே வெடியோட அதே கொண்டாட்டத்தோட அதே பாலாபிஷேகத்தோட படம் நடக்குது. இப்படி ஒரு வரவேற்பு, மக்களோட எதிர்பார்ப்பு வேற எந்த ஒரு திரைப்பட நடிகருக்கும் வராது. எந்த மாநிலத்தில் இருக்கிற நடிகர்களுக்கும் இந்த சிறப்பு இருக்காது. ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் முடிக்கும். அந்த ஒரே தலைவருக்கு மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற ஒரு சாதாரண நடிகர் சிவாஜிராவ் என்று திரையுலகத்தில் வந்து இன்னைக்கு ரஜினிகாந்தை கொடி கட்டி இன்னும் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ஆகும், இன்னும் தொடர்ந்து ரியல் ஹீரோவாகும், இன்னும் தொடர்ந்து இந்த இந்திய திரையுலகத்தை வாழ வைத்து கொண்டிருக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்களின் படங்கள் இன்னும் சிறப்பான படங்கள்லாம் நிறைய இருக்குது. மக்கள் எதிர்பார்க்குறாங்க. படையப்பா படம் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க, அண்ணாமலை வரணும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இது நாங்கள் எங்கள் கோரிக்கையாக வைக்கல, சராசரி சாதாரண உழைப்பாளிகளோட கோரிக்கையாக இருக்குது. அதை சில படத்தின் தயாரிப்பாளர்களோ டைரக்டர்களோ மனசில் வச்சு அதெல்லாம் ரீரிலீஸ் பண்ணால் இன்னும் அந்த மக்கள் சந்தோஷம் அடைவாங்க. ஏன்னா மனிதர்களுக்கு இப்போ என்டர்டைன்மெண்ட் இல்லை. இன்னும் ஒரு 10 நாளில் தீபாவளி வரப்போகுது. இந்த தீபாவளி அப்பையும் கூட ஒரு படத்துக்கு இவ்வளோ ஒரு கூட்டம் திரளுதுன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துக்கு மட்டும்தான் திறமே தவிர வேற எந்த நடிகனுக்கும் எந்த கொம்பனாலையும் இப்படி ஒரு கூட்டத்தை திரட்டி சூப்பர் ஸ்டார் அவரோட தலைவனோட அன்புக்காக கூடுற கூட்டம் தான் இது. பார்த்தீங்களா எவ்வளோ உணர்வா உண்மையாக கற்றுக்கலாம். உண்மை இந்த மாதிரி கூட்டம் இருக்கிற வரைக்கும், இந்த மாதிரி கூட்டம் உயிரோட இருக்கிற வரைக்கும் தலைவரோட அனைத்து படங்களும் ரீரிலீஸ் பண்ணணும்னு ஒரு சின்ன கோரிக்கையை வச்சு உங்கள்கிட்ட இருந்து விடப்படுகிறேன். இன்னும் தொடர்ந்து என் தலைவனோட படங்களை, பழைய படங்களை ரீரிலீஸ் பண்ணுங்க. தயாரிப்பாளர்களுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். அனைத்து ரஜினி ரசிகர் மன்ற சார்பாக இந்த கோரிக்கை வைக்கிறோம். இவன் மதுரை மாவட்ட ரஜினா நற்பணி மன்றம். வணக்கம், நன்றி. எங்கள் குலதெய்வம் எங்கள் தலைவர் உறுதியாக எங்களை வந்து வழிகாட்டியாக கொண்டு போகிறாரு. இன்னமும் எந்த படம் போட்டாலும் சரி நாங்கள் சிறப்பாக வந்து அவருடைய தரிசனத்தை பெற்று போவோம். இது எங்கள் உறுதியாக. இப்போ வரவங்க இப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே 40-50 வருஷமாக அவர் திரையுலகத்தில் ஒரு சாதனை படைச்சிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பு மாறவே மாட்டோம். இந்த தலைவருடைய இதிலிருந்து மாறவே மாட்டோம். எங்களுக்கு ஒரே குலசாமி உறுதியாக. இது என்னுடைய உழைப்பு உயர்வு. காட்டாவட் ரஜினி வாழ்க, தெய்வ ரஜினி வாழ்க, ஆண்டவ ரஜினி வாழ்க, குலதெய்வ ரஜினி வாழ்க, அல்லாஹ் ரஜினி வாழ்க, எங்க விஷ்ணு ரஜினி வாழ்க, ரஜினியே ரஜினியே தலைவரே தலைவரே ஆண்டவ ரஜினி வாழ்க. நாங்கள் வந்து 87லேருந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்போ பார்த்தாலும் இந்த படத்தை வந்து எப்போ வந்தாலும் சின்ன பிள்ளைலேருந்து நான் பெரிய ஆள் வரையும் இன்னும் பார்த்துக்கிறேன். என் பிள்ளையிலேருந்து என் பேத்தி வரையும் படம் பார்க்குது. அப்போ வந்து இந்த படம் வந்து இன்னும் நாங்கள் பார்க்கறனால வந்து தலைவரோட அன்புக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். நன்றி, வணக்கம். படம் சூப்பர். நான் சின்ன பிள்ளையிலேருந்து படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். படம் சூப்பர். நல்லா எங்கள் தலைவர் சூப்பராக இருப்பார். ஆனால் இப்போ உள்ள அரசியல் அப்போவே பேசிட்டாங்க. இப்போ உள்ள என்ன நடக்குதோ அது அப்போவே வந்து வந்துருச்சு. வர கண்டிப்பாக 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 ஒரு நல்ல ஒரு
திருப்தி இருக்குது எங்களுக்கு. அவர் அண்ணாமலை சொல்லிட்டாரு, அரசியல்ன்றது புனிதமான இடம், அதை போய் சாக்கடையாக்கி பணம் சம்பாதிக்கிற யுத்தியா மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாப்புல இந்த காலத்துலேயும். ஆனால் அப்போவே அரசியல் பேசுகிறாங்கன்னா அதுனா எவ்வளோ பெரிய விஷயங்கள். ஆனால் இப்போ நடக்கிறது அப்போவே பேசிட்டாரு. தனிக்காட்டு ராஜாவில் பூராமே அரசியல் தானே, வேற என்ன இருந்துச்சு? அவ்வளோதான். மனிதனில் வந்து சோசியலிசத்தை பற்றி பேசியிருப்பாப்புல. ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி குடும்பத்தை வழி நடத்தணும்ன்றதை எடுத்து காமிச்சிருப்பாரு இந்த மனிதன் திரைப்படத்தில். ஐ லவ் யூ தலைவா, ஐ லவ் யூ. அம்மா எங்களது அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 50வது ஆண்டு விழாவை முன்னிட்டு மனிதன் அமோகமான லாபத்தை தேட்டர் நிர்வாகி கண்டு வருகிறார். எங்களுக்கு இன்றே தீபாவளி தான். இன்று நாங்கள் பட்டாசு வெடித்து தீபாவளியை மிக சிறப்பாக கொண்டாடினோம். எங்கள் தலைவர் படம் வரும் நாள் எல்லாம் தீபாவளி தான். 35-40 ஆண்டு காலமாக தலைவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் அன்பு தலைவர் நினைத்தால் ஒரு நொடியில் எல்லாம் அனைத்தை மாற்றுவார் என்பதை இந்த கூட்டத்தின் வழியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சிரிப்புக்கு பூக்கள் கொட்டும், அவர் ஒரு விரலுக்கு நீட்டினால் 1000 பூக்கள் மலரும், எங்கள் இதயமெல்லாம் குளிரும். இப்போ பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். அன்றைக்கி சென்ட்ரல் திரையில் படம் பார்த்தோம், அது வந்து சின்ன திரையில பார்த்தா அன்றைக்கி வந்து ரோல் ஃபிலிமு. நாளைக்கு என் பிள்ளை குட்டியோட தனியாக மனைவியோடு வரலான்னு ஆசைப்பட்டு தலைவர் படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அன்றைக்கி வந்து நாங்கள் பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வருஷம் தீபாவளியை இப்போயே கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். இந்த படத்தில் வந்து முன்னால் பார்த்ததுக்கு அப்போ பார்த்தப்போ எங்களுக்கு சில விஷயங்கள் தெரில. இன்றைக்கி அரசியல் இந்த படத்தில் ரொம்ப இருக்குது, எங்களுக்கு ரொம்ப நல்லா மகிழ்ச்சியாக இருக்குது. படம் மென்மேலும் நல்லா இருக்குது. படம் பழைய படமானி இல்லை, புது படமானி இருக்குது. படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தலைவர் படத்தை பார்க்க இன்னும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லா அரசியல்வாதியும் வந்து கொடிய சட்டையில் குத்தி தான் பார்த்துருப்பீங்க. டிஎம்கே ஐடிஎம்கே எந்த கட்சியாகவும் இருக்கட்டும், கட்சியை பற்றி பேசக்கூடாது, இருந்தாலும் தலைவன் சொல்லியிருக்காப்புல. ஆனால் இவர் உண்மையான சூப்பர் ஸ்டாரின் அன்பு ரசிகன் என்பதை மீண்டும் நிரூபித்திருவார். எப்பயுமே சட்டை போட மாட்டார், அவர் உடம்புல தான் அவருடைய பேச்சை குத்துவார். இவர் ஆழ்வார் புறத்தான். சாகரக்குள்ளே என் தலைவர் கூட ஒரு குடும்பத்தோடு நின்று ஒரு போட்டோ எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இது எங்கள் ஆசை மட்டும் இல்லை, மதுரை மாவட்டத்தில் மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் இருக்கிற ரசிகர்களுடைய ஆசை. இது தலைவர் கூட குடும்பத்தோடு நின்று ஒரு போட்டோ எடுக்கணும், அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தெய்வ மகன் ரஜினி, கடவுள் ரஜினி, சூப்பராக இருக்கு படம். தெய்வ ரஜினி, ஆண்டவர் ரஜினி, கடவுள் ரஜினி. ரொம்ப நாள் கழிச்சு 35 வருஷம் கழிச்சு தலைவர் படம், தலைவர் தரிசனம் கிடச்சிருக்கு. இதுதான் எங்களுக்கு இந்த வருஷம் முதல் தீபாவளி. 50 வருஷம் என்ன 70 வருஷம் ஆனாலும் இந்த ரஜினி ரசிகர் கூட்டம் கூடிக்கிட்டே இருப்போம். ரஜினி படம் வந்துக்கிட்டே இருக்கணும். எங்களுக்கு இதுதான் தீபாவளி. எத்தனை பேர் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிட்டு வந்தாலும் சரி, ரஜினி அசைக்கவே முடியாது. இன்னும் நிறையா படங்கள் வரணும். இதே மாதிரி ரசிகர்கள் மட்டும் இல்லை, பொதுமக்களும் ரஜினி படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜென்ரேஷன் இல்லை, 5 ஜென்ரேஷன் ரசிகர்கள் தலைவருக்கு உண்டு. கூலி படத்துக்கு என்னதான் நெகட்டிவ் போட்டாலும் 450 கோடி 500 கோடி அடிச்சிச்சு. இப்போ இந்த படத்தை வசூல் ஒரு வாரத்திலே 200 கோடியை தாண்டும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மனிதன்ற டைட்டிலு ரஜினிக்காக தான் வச்சாங்க. இப்போ யார் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் மனிதன்னா ரஜினி மட்டும்தான். வாழ்றதே ரஜினிகாண்டி தான் வாழுவேன். ஒவ்வொரு நாளும் அவர் அஜித் சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் நாங்கள் செதுக்கிற பூராமே ரஜினிகாண்டி தான் செதுக்குவோம். இதான் வசனமே. ஆனால் உயிர் வேணால் மண்ணுக்கு வேணால் போகலாம், உடல் வந்து ரஜினிக்கு தான். இதுவரை எங்களை சந்திக்கவே இல்லை. அவர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சந்திக்கவே இல்லை. சந்திச்சிட்டோம்னா அது ஒரு திருப்தியாக இருக்கும். இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு 4 வயசு. சென்ட்ரலில் போட்டாங்க, சென்ட்ரல் தட்டில் படம் ஏபி முத்துமணி என்ன சோடுத்தார். அன்னைக்கு நேசித்தேன் இவரை. இன்னமுடி அவர் மட்டும்தான் நான் நேசிக்கிறேன். வேறு யாருமே இன்னமுடி நான் நேசிக்கவே இல்லை. எங்களுக்கு எல்லாமே அவர் தான் உயிர், வேறு யாருமே கிடையாது. இன்றைக்கி வந்து எங்கள் பாட்டி காலத்துலேருந்து, எங்கள் அம்மா காலத்துலேருந்து, எங்கள் பிள்ளை காலத்துலேருந்து எல்லாமே ரஜினி தான் நேசிக்கிறோம். வேறு யாருமே நாங்கள் நேசிக்க மாட்டோம். வேறு யாரும் மேலே நேசிக்கவும் போக மாட்டோம். முதலில் என் தலைவனுக்கு வணக்கம். இந்த 50வது பொன்விழா ஆண்டில் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த வருஷத்தில் எங்களுக்கு வந்து மனிதன் என்ற மாபெரும் படத்தை ரீரிலீஸ் செய்ய ஏவிஎம் ப்ரொடக்ஷன் அவர்கள் இந்த மாதிரி ரீலீஸ் செய்ய கொடுத்துருக்குது. எங்களுக்கு மதுரையில் வந்து ஒரு சில தியேட்டர்களில் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. அந்த திரையரங்கு எங்களுக்கு வந்து இதைத்தான் மெயினாக சொல்லி ஆகணும். அதாவது பழனியார் தேட்டர் தான் இப்போதைக்கு எங்களுக்கு வந்து எங்கள் திருவிழாவை நாங்கள் கொண்டாடுறது. வர தீபாவளி, வர பொங்கல், எங்களுக்கு எல்லாமே தலைவர் படம் எந்த தேட்டரில் போகிறாங்களோ அதே எங்களுக்கு தீபாவளி, பொங்கல் எல்லாமே. அதுக்கு முதலில் சொன்ன மாதிரி என் நண்பர் சொல்லிட்டாப்புல, பாலச்சந்தர் டைரக்டரு,
எல்லாத்தையுமே சொல்லிட்டாப்புல. அதுக்கப்புறம் நம்ம சொல்ல விரும்பல. தம்புராஜன் மதுரை மாவட்டத்தில் தம்புராஜன் அவர்களுக்கும் நன்றி. ஏன்னா அவரும் வந்து இந்த செலிப்ரேஷனில் கலந்துக்கிட்டு இப்படி புதுப்படத்துக்கு கூட இப்படி கொண்டாடி இருக்க மாட்டாங்க. அவ்வளோ மாலை, அவ்வளோ ஜனங்கள், தேட்டரே நிறைஞ்சி வழிஞ்சிருச்சு. இன்றைக்கி பழனி ஆறுமா சினிமாஸ் ஓனரே சந்தோஷப்படுறாங்க. சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த தீபாவளி நேரத்தில் இப்படி ஒரு கூட்டம் வரும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் தீபாவளியில் பூராமே அடுத்த வாரம் பூரா ஜவுளி எடுக்க அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிக்கு இருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து போனஸு அது ரஜினி சாரால் மட்டும்தான் முடியும்ன்றது எல்லாமே எதிர்பார்த்துக்கிருக்கோம். இந்த மாதிரி எல்லாமே எதிர்பார்த்துக்கிருக்க நேரத்தில் நாங்கள் அந்த வேலையும் தள்ளி வச்சுட்டு இங்கே எங்கள் தலைவருக்கான நேரத்தையும் நாங்கள் வந்து எல்லாமே நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து இதில் வந்து 3 விஷயம் இருக்குது. குடும்பம், தலைவர், தொழில். இந்த 3மே நாங்கள் வந்து அதில் தலைவரும் 3ஆவது விதமாக இருக்கார் எங்களுக்கு. அவர் சொன்ன மாதிரி முதலில் குடும்பம், பிறகு உன் தொழில், அப்புறம் உன் குடும்பம். இந்த படம் வந்து 1987 ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து எனக்கு வந்து 7 வயசுன்னு சொன்னாங்க. நாங்களாம் வந்து செகண்ட் ரிலீஸில் வந்து எங்கள் ஊர் அவனியாபுரத்தில் வந்து ரத்னவேல் தேட்டர்னு ஒன்று இருந்துச்சு, பத்மா தேட்டர்னு ஒன்று இருந்துச்சு. அதில் போடுவாங்க. அப்போவும் வந்து தீபாவளிக்கு தான் இந்த படம்லாம். அதில் வந்து நாங்களாம் வந்து லாட்டி சீட்டு கடைக்கு போய் எடுத்துகிட்டு போய் சேர்த்து வச்சு சேகரித்து காலண்டர் பேப்பரை அப்போ வந்து கிழித்து எடுத்து சூற விட்டு அப்போ பார்ப்போம். இன்றைக்கி வந்து இதே மாதிரி வந்து சென்ட்ரல் சினிமாஸ்லேயும் ஊடால போட்டுப்பாங்க, மீனாட்சி தேட்டர்லையும் போட்டாங்க. இப்போ எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து சந்தோஷப்படுறதுக்கு எங்கள் தலைவர் படத்தை போடுறதுக்குன்னு பழனி ஆறுமாவில் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இதாக கொடுக்குறாங்க. அதாவது திருவிழா கொண்டாடுற மாதிரி இன்றைக்கி அந்த அளவுக்கு நாங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கோம். இந்த மாதிரி அடுத்தடுத்த அன்னைக்கு சொன்ன மாதிரி அடுத்த அண்ணாமலை இருக்குது, படையப்பா இருக்குது. இனி வரக்கூடிய எத்தனையோ படங்கள், தலைவர் படம், ராஜாவோ, மாப்பிள்ளையோ, அதிசய பிறவியோ, தீபாவளி எங்களுக்கு வந்து தலைவர் தான் எங்களுக்கு தீபாவளியே. நாங்கள் வந்து ஒரு நடிகனுக்கு வந்து ரசிகர் இல்லை, நல்ல மனிதனுக்கு ரசிகன். ஒரு நல்ல தலைவனுக்கு மனிதன், அதுக்கு ரசிகன். ஒரு அரசியல்வாதிக்கு நாங்கள் ரசிகர் இல்லை, தொண்டன் இல்லை, ஒரு மனிதனுக்கு ரசிகன். அந்த மாபெரும் மனிதன் வந்து நம்ம தலைவர், அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு. இந்த மாதிரி நான் வந்து அவருக்கு வந்து ரசிகராக இருக்கிறதுக்கு நான் இன்றைக்கும் பெருமைப்படுறேன். எனக்கு என்ன, நாங்கள் வந்து அவருக்கு ரசிகராக இருக்குது என்ன தவறு செய்தோம் தலைவான்னு நாங்கள் அவர் தான் கேள்வி கேட்குறோம். பாட்ஷா ஃபஸ்ட்டு, தனிகாட் ராஜா, அடுத்து முத்து, இப்போ அடுத்து அதுக்கு முன்னாடி பாபா வந்துச்சு, அதையும் கொண்டாடணும். இப்போ திருப்பியும் பாட்ஷா பண்ணாங்க, அதையும் கொண்டாடணும். அதுலேயும் எங்களுக்கு இடையில வந்து கூலி அவர் நடித்து வெளியே வந்ததில் அதையும் மிகப்பெரிய கொண்டாட்டம். அதில் 25 உங்களுக்கே தெரியும், நீங்களும் பார்த்தீங்க, அதுவும் கொண்டாட்டம். இப்போ இத்தனை படம் ரிலீஸ் ஆனதுன்னா இப்போ கூலி படம் ரிலீஸ் ஆனது மட்டும் பேசுவோம். கூலி படத்துக்கு அப்புறம் மற்ற ரிலீஸ் ஆன படங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது டிஆர்பி ஏதாவது கிடச்சிச்சா? தலைவர் தான் எல்லாமே, தலைவர் தான் உச்சம். நாங்கள் அதில் இருக்கிறது வந்து எங்களுக்கு வந்து தலைவருடைய மச்சத்தில் நாங்கள் இருக்கோம். அதான் என்றைக்குமே தலைவர் ரஜினி தான் டாப்பு. குரு சேனல் ஓனர் திரு குரு அவர்கள் எப்போயுமே அவர் தலைவரோட தீவிர ஃபேன் தான். தலைவருக்குனாக்கா ஒரு முயற்சி, புதிய முயற்சியில் பண்ணி வீடியோலாம் போட்டுக்கிட்டே இருப்பாப்புல. அவருக்கு வந்து வாழ்த்துக்கள். அன்றைக்கி தேட்டர் திறப்புலாவுக்கு வந்திருந்தார். சொன்னேன், அண்ணே நான் இல்லாமல் பழனி ஆறுமுகாவா நிச்சயமாக வந்து கலந்துக்கிறேன்னு சொன்னாப்புல. அண்ணே நீங்கள் வரணும்னே சொன்னேன், அதே மாதிரி வந்திருக்கா. வாழ்த்துக்கள். இந்த ஏரியாவில் வந்து 86, 87வது வார்டு ரஜினி மன்றத்தை வந்து நல்லா செயல்படுத்துகிறாங்க. அதாவது இப்போ அவங்களுக்கு தான் முதல்ல நாங்கள் வந்து நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா மற்ற பக்கம் வந்து படம் போட்டாலும் இதே ரசிகர்கள் எப்போயுமே அங்கேயும் போய் கூடும். அதே வந்து எந்த தேட்டரில் போட்டாலும் எந்த வார்டில் போட்டாலும் நாங்கள் போய் கொண்டாடுவோம். ஆனால் இந்த வார்டில் வந்து சிறப்பாக செய்கிறதுல வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா நீங்களே இந்த ஃப்ளக்ஸு, அந்த மாலை, ஒரு மாலையே போதும். SM தளபதி பாண்டி, அண்ணன் ரவியண்ணே. இதில் இன்றைக்கி வந்து சென்னையிலேருந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து அலப்பறைக்கு வந்து கொடுத்துருவார். எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர். அவரை நாங்கள் பின்பற்றி வந்து இன்றைக்கி அலப்பறையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் அண்ணன் பழனி பாச்சா அண்ணன், மாவட்ட பொறுப்பாளர் வந்தார் பாலா தம்புராஜ். நேற்று அவருக்கு ஒரு ஃபோன் போட்டேன் நான், பழனி பாச்சா அண்ணனுக்கு. எனக்கு நேற்று பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாப்புல. 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோன் போட்டேன். சொல்லுங்கள் தம்பி அப்படின்றாரு. அண்ணே எப்படினாலும் இந்த மனிதன் படித்த செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு தலைவரோடு சேர்ந்து நீங்களும் கொண்டாடணும்னே அப்படின்னு சொன்னோம். இன்றைக்கி தம்புராஜனு ஒரு விசேஷத்தில் பார்த்தோம். அவர்கிட்ட சொன்னோம், வந்துட்டா போச்சு, வந்துடுறேன் அப்படின்றாரு. வந்து ரணகலம் பண்ணிட்டாங்க நம்ம ரசிகர்கள்லாம். உண்மையே சொல்கிறதுக்கு இல்லை, எனக்கு பேச்சே வரமாட்டேங்குது. இவங்க பண்ண சந்தோஷங்கள், ஆர்ப்பாட்டங்கள். நண்பர் கேட்டாப்புல எத்தனையோ படங்கள் என்ன இருக்குது அப்படின்னு. இன்னும் வந்து எங்களுக்கு தலைவர் படம் வந்து இன்னும் மாதிரி ரீரிலீஸு அந்த டிஜிட்டல் இல்லாமல் கூட வந்தால் கூட, சாதா பிரிண்ட் வந்தால் கூட நாங்கள் இன்னும் கொண்டாடுவோம், ரசிப்போம். இன்னும் வந்து அதுதான் எங்களுக்கு வந்து சந்தோஷமே. நாங்கள் வீட்டில் இருக்க ஒரு கவலையில் இருப்போம். இது எங்களுக்கு ஒரு தலைவரை பார்த்ததுமே எங்களுக்கு ஒரு மருந்து.
ஆரோக்கியம் போச்சுன்னா வாழ்க்கையே போச்சுன்ற மாதிரி எங்களுக்கு தலைவரை பார்த்தா தான் எங்களுக்கு ஆரோக்கியமே. எழுந்து நடக்காத கூட வந்து தலைவரை பார்த்தா எழுந்து நடக்கிற மாதிரி வந்துடுவோம். என்னுடைய மனைவி, என்னோட குழந்தைகள், அதுக்கடுத்து நான் வணங்கும் ஒரே தெய்வம் கடவுள், மனித கடவுள். என்னோட வால்பேப்பராக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். என் குடும்பத்துக்கு அப்புறம் இவரை பார்த்துட்டு தான் நான் தொழிலுக்கே போகிறேன். உண்மை, உழைப்பு, உயர்வு, அதற்கு எடுத்துக்காட்டு ஒரே தலைவர், என் தலைவர் மட்டும்தான். அவர் அரசியலுக்கு வரவேணும்னு தான் சார் சொன்னேன். நாங்கள் அவர் வரணும்னு யாரும் கூப்பிடல. நான்லாம் வந்து அவர் வரமாட்டேன்னு சொன்னோடனே அவர் கோடி கும்பிடு போட்டேன். நான் அன்பு என்ன எங்களை வந்து நல்வழி நடத்தினார் சார். எங்களை வந்து இந்த பொண்டாட்டியை கொண்டு போய் ரோட்டில் விட்டுட்டு பத்ததாயை கொண்டு போய் ஆசிரமத்தில் சேர்த்துட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருன்னு அவர் சொல்லலையாண்ட. எங்களை காத்த உத்தமர். என்னை பார்த்தோன்னே அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? முதல்ல உன் குடும்பத்தை பாரு, டயம் கிடைச்சா தான் என்ன பாரு, என்னை வந்து பார்க்கணுன்ற கட்டாயமே கிடையாது பாண்டுவார். இந்த பொல்லாத உலகத்தில் சுயநலமில்லாத தலைவா, வாழ்க 100 ஆண்டு காலம், உனக்கு நோய் நொடியே கிடையாது தலைவா. அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என் அன்பு தலைவா. 12/12/76வது பிறந்தநாள் கொண்டாடும் இந்த புண்ணிய பூமியில் புண்ணியம் படைத்த என் அன்பு தலைவா, உன்னை நினைத்து வாழும்போது எங்கள் மனசு அவ்வளோ சந்தோஷப்படுகிறது. நிறையா இருக்கு, எழுதி வச்சிருக்கேன். அவர் கவிதையை கொடுக்குறக்கா எழுதி வச்சிருக்கேன். வரமாட்டேனுது என்னாச்சிய. 2017 அரசியலுக்கு வருவேன்னு சொன்ன அன்றைக்கி முத அவர் கூட ஃபோட்டோ எடுக்கிறேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு, தலைவா நீங்கள் அரசியலுக்கு வந்தால் வாழ்த்துக்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். கண்ணா நீ சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்ட்டாரு. அந்த ஒரு வார்த்தை போதும். அந்த சந்தோஷத்தில் எனக்கு சாப்பாடு கூட இறங்கலை. இன்னும் வச்சுருக்கேன். இதை நான் அப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் எங்கள் தலைவர் வழியில் தான் நடப்போம். அவர் கரைவேட்டி கட்டினா கரைவேட்டி கட்டுவோம். அவர் காய் வேட்டி கொடுத்தா காய் வேட்டி தான் கட்டுவோம். அவர் கொட்டையை கொடுத்தாலும் ருத்ராட்ச கொட்டையை தான் போடுவோம். எங்களுக்கு நெத்தியில் பட்டையை போடுவோம். மற்ற யாருக்கும் வந்து பற்ற வைக்கவும் தெரியாது, மற்ற யாரும் பட்டையை போடவும் தெரியாது, பாடையில் தூக்கவும் தெரியாது. இதுதான் எங்கள் தலைவர் சொல்லிக் கொடுத்த வழி. அதிலே நாங்கள் செல்வோம். எங்கள் வழி என்றும் ஒரே தலைவர், எப்போதும் ஒரே தலைவர், இன்றும் தலைவர். அன்பு சாம்ராஜ்ய எங்கள் தலைவர், எங்களை காத்த உத்தமர். இன்னும் சொல்லுவேன், பாச்சால சொன்ன மாதிரி சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டார் என்னைக்குமே. அன்பு சாம்ராஜ்யம் போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். என்னைக்குமே ரசிகர் சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னவர். என்னோட வண்டியில் பார்த்தீங்கன்னா அது போதும். நான் வந்து டாடா ஏசி வச்சிருக்கேன். என்னோட வண்டியில் மேலே போட்டிருக்க வாக்கியமே கூட ஆண்டவனே நம்ம பக்கம், கீழே ஆண்டவா எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் நோய் நொடி இல்லாமல் வாழணும். இதைத்தான் எழுதியிருக்கேன். இப்போவும் சொல்கிறேன், தலைவர் மனது வைத்தால் நாளைய முதல்வர், தலைவர் மனது வைத்தால் தலைவர் மனது வைத்தால் நாளைய பிரதமர், தலைவர் மனது வைத்தால் நாளைய தமிழ்நாடு கவர்னர், தலைவர் மனது வைத்தால் நாளைய இந்திய ஜனாதிபதி. சுயநலத்துக்காக ரசிகர்களை பயன்படுத்தாத தலைவர் தம்பி. 96 நாங்கள் வந்து பயங்கரம். 96 26 நாங்கள் நின்று ஜெயிக்கக்கூடியவர் தான். ஆனால் பலிகடை ஆக்க மாட்டார். அன்பு ரீதியில் எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற தெய்வம். அதான் அவர் எல்லாரும் நல்லா இருக்குன்னு கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். வாழும் ரஜினியால் வளரட்டும் தமிழகம். வாழ்க ரஜினி, வளர்க அவரது புகழ். நாங்கள் என்றும் அவருடைய புகழ் பரப்பு குழுவில் நாங்கள் என்றும் இருப்போம், எப்போதும் இருப்போம், இப்போது இருப்போம். இனி அடுத்த படத்துக்கு உங்களை மீட் பண்ணுவோம். எங்களுக்கு இருக்கு இனி அடுத்தது ஜெயிலர் 2. அடுத்து வரக்கூடிய எந்த படமாக இருந்தாலும் அப்பவும் உங்களை தான் சந்திக்க போகிறோம். எங்களுக்கு எங்கேயும் போக போகிறது எங்களுக்கு அன்று அந்த படத்துல போட்ட சட்டையை போட முடியல. இப்போது நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம். வானத்தை பார்த்தேன் அப்படின்னு போட்டு வருவார். இது அதுக்காக காஸ்டியூம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நாங்கள் அந்த சட்டையை போட்டுருக்கோம். 5 வருஷம் ஆச்சு. என்றைக்குமே தலைவர் எந்த படத்தில் என்ன சட்டை போட்டு வராப்லையோ அதைத்தான் நாங்கள் எடுப்போம். இப்போ ரிலீஸ் ஆகிற அவர் நடித்து வர்ற படத்தில் கூட அவர் கலர் சட்டையை ஒன்று பார்ப்போம். அதையும் நாங்கள் வந்து போட்டு வருவோம். இனிமேல் அவர் எந்த படத்தில் அவர் வேட்டி கட்டிட்டு வந்தால், ஏன் ஆண்டி அவர் கோமனை கட்டி வந்தால் கூட நாங்கள் நடந்து அதே மாதிரி கூட நாங்கள் எங்கே வேணாலும் போவோங்க. என்னன்னு கேட்டால் தலைவர் நடித்தார், நாங்கள் போக தான் செய்வோம். தலைவர் வழி தான் எங்கள் வழி. அதுவே எங்களுக்கு தனி வழி. தமிழ்நாட்டில் 87 இந்த சட்டை தான் ஃபேமஸ். தீபாவளி ரிலீஸ் சென்ட்ரலில் இந்த சட்டை தான் ஃபேமஸ். அடுத்து ஊர்காவலனுக்கு கருப்பு கருப்பு தான் ஃபேமஸ். காலா படத்துக்கு கருப்பு கருப்பு வேட்டி தான் ஃபேமஸ். அதை தலைவர் எவ்வளியோ இந்த தம்பி சொன்ன மாதிரி
நாங்கள் படுத்தாலும் எந்திரிச்சாலும் ரஜினி ஒருவரே, கடவுள் ஒருவரே. மனித கடவுள் ரஜினி, மனித கடவுள் ரஜினி, தெய்வ ரஜினி, எங்களை காக்கும் கடவுள் ரஜினி, எங்களை காத்த இறைவன் ரஜினி. தலைவனுக்கு இது 50வது வருடம். முதல்ல அவருக்கு ஒரு நன்றி. திரையுலகத்தை ஆட்டி படைச்சிக்கிருக்க தமிழ் திரையுலகத்தையும் சரி, உலக திரையுலக சினிமாவே திரும்பி பார்க்க வச்சுட்டு அப்போலாம் இந்த கூலி திரைப்படத்தில் இந்த படத்தை வந்து ரொம்ப பெரிதும் உதவி செஞ்சு பெரும் முயற்சி எடுத்து போட்டிருக்காங்க. இந்த பழனி அருமா சினிமாஸ் ஓனர் திரு கார்த்திக் அவர்களுக்கும், திரு பாலச்சந்தர் அவர்களுக்கும், இளையராணி பாலச்சந்தர் அவர்களுக்கும், பழனி பாச்சா அண்ணன் அவர்களுக்கும், திரு ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், திரு தளபதி பாண்டியண்ணன் அவர்களுக்கும், பாலமுருகன் அண்ணன் அவர்களுக்கும் முதல்கண் நன்றி. இது அறியாத வயதில், என்னோட சின்ன வயசில் பலதரக்க பார்த்து ரசித்த என்னோட அன்பு தலைவனுடைய படம். மனிதன் எப்படி இருக்கணுன்றத மனிதனாக இதில் நடித்து எடுத்து காட்டியிருப்பார். அறியாத வயசில் அவரை பார்க்குற ஒவ்வொரு சீனும் இப்படியெல்லாம் நம்ம வாழணும், இப்படி கற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வழியில் தான் நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வரைக்கும். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதில் வந்திருக்க என்னோட அன்பு சொந்தங்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பழனி அருமா சினிமாஸில் பார்க்குறதுக்கு ரொம்ப சொல்லவே இல்லை, சான்ஸே இல்லை. 12/12க்கு அண்ணாமலை படம் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க சா தேட்டரில். படையப்பா 6 படையப்பா அடுத்த பொங்கல் இல்லைன்னா சித்திரை திருவிழாக்கு வந்து பட்டைய கிளம்ப போகிறார் என் அன்பு தலைவன். ஏவிஎம் நிறுவனத்தாருக்கும் இதை வெளியிட்ட டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் கோடான கோடி நன்றி, வாழ்த்துக்கள். மனிதன் என்றைக்குமே இவர் மனிதன் தான். 37 வருஷம் கழிச்சு மறுபடியும் தலைவர் பிறந்து மனிதர் படம். இன்னுமே தலைவர் நல்லா வாழணும், 100 வயசு மேல 1000 வயசு வாழணும். இதுக்கு நம்மளோட கொட்டைகளின் நன்றி. நாம சந்தப்பேட்டை நாங்க தான் சந்தப்பேட்டை வீரர்கள். மனிதன் படிக்காதவனுக்கு அடுத்து வந்துச்சு சார். சரி, முதல் படம் படிக்காதவன் சார். வியாழ வெள்ளி சனி ஞாயிறு 5 நாள் 5 காட்சி போட்டோம் சார். அதுக்கு அடுத்து திங்கட்கிழமையிலேருந்து 1 மாசத்துக்கு காலையில 8 மணிக்கு ஒரு ஷோ போட்ட வரலாறு வந்து தலைவர் ஒருவருக்கு தான். எங்க அண்ணன் மதுரை மாவட்டத்தை ஆட்டி படைச்ச எங்க அன்பு அண்ணன் தெய்வ திரு ஏவி முத்துமணியன் அவர்கள் வந்து ஒரு சிறப்பு காட்சி ஏற்பாடு பண்ணார். எப்படின்னா தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் தயாரிப்பாளர் யார், ஏவிஎம் சரவணன், குகன், இவங்க, அதுபோக டைரக்டர் எஸ்பி முத்துராமன் சார், இவங்களாம் ஏற்பாடு பண்ணி ஒரு ஷோ வந்து சிறப்பு காட்சி ஏற்பாடு தமிழ்நாட்டிலே மதுரையில தான் அந்த மாதிரி ஒரு ஒரு ஷோ வந்து ஏற்படுவது மனிதன் படம். அந்த மனிதன் படம் பார்க்கும்போது என் வயசு 17 வயசு. நல்லா கிடையாது, 17 வயசு என் படம். தலைவரை பார்க்கும்போது அந்த 17 வயசு எப்படி பார்த்தோன்னா 38 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வரேன். எனக்கு 3 வயசு, 58 வயசுக்கு 3 வயசு. எனக்கு இன்னைக்கு 55 வயசு ஆயிடுச்சு. தலைவரே எங்களுக்கு தலைவருக்கு இருக்கிற ரசிகர்கள் எந்த நேரமே 50 ஆண்டு கால சகாப்தம் தலைவர். 50 ஆண்டு கால சகாப்தம் வேற எந்த நடிகரும் கிடையாது. திரையுலகத்தில் இன்னைக்கு வாழ வைக்கிற ஒரே நடிகர் யாருன்னா ரஜினி தான், வேற எவனும் கிடையாது.